மிகப்பெரிய பாரம். பாலாவை இப்படி எல்லாரும் பேசுறாங்களே, வேதனைப்படுத்துறாங்களே. இப்ப படிப்படியா மக்கள் அவனை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கமெண்ட் வந்துட்டு என்ன ரொம்ப நெகிழ வைத்தது. எத்தனையோ கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இந்த நூற்றாண்டின் தலை சிறந்த மனிதர்களில் பாலா மறுக்க முடியாத ஒரு நபர் அப்படின்னு ஒரு நபர் பதிவிட்டு இருந்தார். அதை பார்த்ததுமே எனக்கு போனை கீழே வச்சுட்டு அப்படியே கண்ணில் அப்படியே தண்ணி ஊற்றுது, நான் அப்படியே தொடச்சிட்டு இருக்கேன். என்னுடைய ஃப்ரெண்டு கேட்குறான், ஏன்டா அப்படின்னு. இதை நான் சொல்லும்போது சில பேர் என் கமெண்ட்ல வந்துட்டு இனி என்ன அவனுக்கு கைக்குலியா இன்னும் அசிங்கமாலாம் கேட்டாங்க. பட் இன்னைக்கு சமூகத்தில் அப்படி ஒரு, ஏன்னா மற்ற வார்த்தைகளை விட சூப்பர் பாலா, ஐ சப்போர்ட் யூ, இதெல்லாம் விட இந்த வாக்கியம் இருக்கு பார்த்தீங்களா, அது பவர்ஃபுல்லானது. உணர்ந்து ஒருத்தர் எழுதியிருக்கிறார். அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனிவே இது போல பல உதவிகளை உங்களால் பல ஏழைகளுக்கு போகணுங்கிறது இறைவனினுடைய ஆணை. நீங்க நிச்சயமா அதை செய்துதான் ஆக வேண்டும். இது என்னுடைய அன்பு கட்டளை. உங்களை பார்க்க முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. நான் வேற இப்போ நாட்டில் தான் இருக்கேன். பட் உங்களை பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் உங்களினுடைய ஒவ்வொரு அணுவையும் நாங்கள் இன்டர்நெட் வாயிலாக பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் பாலா. நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய சமூக பணியை செய்து கொண்டே போங்க. யாரெல்லாம் இந்த சமுதாயத்தில் ஒதுக்கப்படுகிறார்களோ, வஞ்சிக்கப்படுகிறார்களோ, வறுமையினுடைய கோர தாண்டவத்தால பாதிக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நீங்கள் தேடி போய் உதவ வேண்டும். இது நான் கூறக்கூடிய என்னுடைய இன்னொரு அன்பு கட்டளை அப்படிங்கிறதையும் கூறி இன்னைக்கு வீடியோவை முடிச்சுக்கிறேன். என்ன நேயர்களே, நம்ம பாலாவை பற்றி அதிகமாக பேசிக்கிட்டே வரோம் இல்லையா? இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை